இனி சில செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னை அருகே பெண்ணிடம் கத்தியை காட்டி நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பாலவாக்கம் பகுதியில் தமிழரசி என்பவரிடம் கடந்த 11ஆம் தேதியன்று 2 பேர் கத்தியை காட்டி கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் திண்டுக்கலைச் சேர்ந்த பாண்டி, மதுரையைச் சேர்ந்த புகன், ரஞ்சித் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். கரூரில் 2 இடங்களில் நடைபெற்ற விபத்துகளில் 2 விவசாயிகள் பலியாயினர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த தடாக்கோவில் என்ற இடத்தில் இருசக்கர வாகனம் மீது பெங்களூரில் இருந்து மதுரை நோக்கி சென்ற கார் மோதி வெரிசனப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணசாமி பலியானார். அதேபோல் அரவக்குறிச்சி அருகே சூரிப்பாளி என்னும் இடத்தில் இருசக்கர வாகனம் மீது ஆம்னிவேன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து சென்ற வெடிக்காரன்பட்டியைச் சேர்ந்த வேலன் என்பவர் உயிரிழந்தார். வேதாரண்யம் டாஸ்மாக் பாரில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து சிங்காரவேலின் உறவினர்கள் வேதாரண்யம் காவல்துறையில் புகார் அளித்தனர். புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது உறவினர்கள் சடலத்தை வாங்க மறுத்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டையில் பாலியல் புகாரில் சிக்கிய பள்ளி தலைமை ஆசிரியரை தற்காலிக பணிநீக்கம் செய்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை ராயப்பன்பட்டி ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் புவனேஸ்வரி. இந்நிலையில் கடந்த மாதம் 7ஆம் தேதி இவர் காலை வீட்டில் தீக்குளித்து இறந்து போனார். பள்ளி தலைமை ஆசிரியரின் பாலியல் தொந்தரவு காரணமாகவே புவனேஸ்வரி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது கணவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனை அடுத்து தலைமை ஆசிரியரை தற்காலிக பணிநீக்கம் செய்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலையோரத்தில் நடந்து சென்றவர்கள் மீது லாரி மோதியதில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வேலூரிலிருந்து மணல் ஏற்றிக் கொண்ட லாரி ஒன்று சென்னை நோக்கி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. லாரி சுங்குவார்சத்திரம் அடுத்த மாம்பாக்கம் வந்தபொழுது கட்டுப்பாட்டில் இழந்து சாலையோரத்தில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியது. இதில் கட்டிட தொழிலாளர்கள் தனசேகரன் மற்றும் சுந்தரம் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அகில இந்திய மகா பஞ்சாயத்து அமைப்பின் 3வது மாநில நிர்வாகிகள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி ஈரோட்டில் நடைபெற உள்ளது. விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அகில இந்திய மகா பஞ்சாயத்து என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் சார்பில் தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்கும் மகா பஞ்சாயத்து கூட்டம் வரும் 25ஆம் தேதி ஈரோட்டில் நடைபெற உள்ளது.